முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகன் அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி போய் உனக்கு இது நடக்கும், நீ இதை செய்வன்று வாக்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான உன்னைய அப்படி தனியாக விட்டுட முடியாதல்லவா? நீ எனக்கு பிடிச்ச மிகவும் பிரியமான செல்ல பிள்ளை என்பதால் தான் நானே உன்னை தேடி வாக்கு தர வந்தேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, நீ எப்படியெல்லாம் வாழப் போகிறாய் என இப்போதே உனக்கு வாக்கு சொல்ல போகிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இதுவரைக்கும் நடக்கலைனாலும் இப்போது அதை வெற்றிகரமாக சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். அதற்கான விஷயங்களை எல்லாம் நான் இன்னைக்கே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன். நாளைக்கு நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான வெற்றி செய்தி உன்னை தேடி வரும் என் செல்வமே. இத்தனை நாளாக நீலாம் எனக்கு சமம் கிடையாதுன்னு யார் உன்னை ஏளனமாக இலக்காரமாக நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை ஒரு படி மேலே உயர்த்தி அவங்கள விட அதிகமாக செல்வ செழிப்போட சிறப்போட பேரோட பெருமையோடு வாழ போகிறேன். எப்போதுமே உனக்கு எதிரில் நிற்கிற எதிரியை கூட நீ நம்பிடலாம். உன் கூடவே இருப்பவர்கள் மீது, உன் பக்கத்தில் நிற்கிறவங்க மேலே தான் நீ கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க, உனக்கு எதிராக என்ன செய்வாங்கன்றத அவ்வளவு சுலபமாக உன்னால் யூகிக்க முடியாத அளவுக்கு தான் இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்களும் இருக்காங்க. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும், உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நீ எப்போது புரிஞ்சு நடந்துக்க போகிற? வாழ்க்கையில் தோற்று போனால் கவலைப்பட்டுட்டு அப்படியே மறந்துடுற. நல்லது நடந்தாலும் சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே விட்டுடுற. நல்லது நடந்தா அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு யோசிச்சு முடிவு செய். கெட்டது நடக்கும்போது அதிலிருந்து மீண்டு வந்து இனிமே அந்த கெட்டது உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு வேலை பாரு. தனியாக நீந்தி நீ கரை சேர்றதுக்கு இந்த அப்பன் முருகன் துணையாக இருக்கும்போது திருச்செந்தூர் முருகனின் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையை வாழ போறனே, எதற்காகவும் யோசிக்காம சும்மாவே வாழ்க்கையை வாழ முடியுமா என்ன? எப்பவும் யோசி, நல்லா யோசி. உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் யோசி, உன் வாழ்க்கையும் யோசி. 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தை நீ பட்ட அவமானமும் நீ கற்றுக்கிட்ட பாடங்களும் உனக்கு தரும். எப்போதும் உன்னை தைரியமாக பலமுள்ள துணிவுள்ள பிள்ளையாக நினச்சிக்கோ. நீ எந்த தப்பும் செய்யாத நல்ல பிள்ளைன்னு உன் அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். வலியையும் வேதனையையும் தாண்டி உன் வாழ்க்கையை உயர்வடைய செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கைங்கிற வரைபடத்தில் நீ எப்படி இருக்கணுன்றதை நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேன். வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக வாழணுன்றதுக்காகவே நான் பல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீயும் உன் வாழ்க்கையை விருப்பப்பட்டு பிடிச்சு வாழ பழகு. கண்டிப்பாக உன் வாழ்க்கை இன்பமயமானதாக மாறிவிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் காணாமல் போய் இறுதி வரை நீ இன்பமாய் வாழ்வதற்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்க போகிறேன். மற்றவங்களை பற்றி நீ அதிகமாக தெரிஞ்சுக்கவும் வேணாம். உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் நடக்கிறத அடுத்தவங்கக்கிட்ட அதிகமாக சொல்லிக்கவும் வேணாம். ஏன்னா உன் விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது பிரச்சனை தான். அடுத்தவங்க விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை யோசித்து நிம்மதி இழந்து கஷ்டப்பட வேண்டியதாகவே இருக்கும். அதனால தான் கடன் கொடுக்காதே கடன் வாங்காதேன்ற மாதிரி உன் பிரச்சனைகளை சொல்லவும் வேணாம், அடுத்தவங்க பிரச்சனைகளை நீயாக போய் கேட்கவும் வேணான்னு சொல்கிறேன். ஆனால் யாராவது அவங்களே முன் வந்து அவங்க கஷ்டத்தையோ பிரச்சனைகளையோ சொல்லும்போது அதை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதோட அந்த விஷயத்தை மறந்துவிடு என் செல்வமே. அவங்களுக்கு நடந்ததை நீ யோசித்து வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளி போட்டுடாத. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதற்கு நேரத்தை வீணாக்காமல் வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும். எப்போதும் நீ யாரையும் ஏமாத்துறது கிடையாது. ஆனால் நீ பலமுறை தோற்று போயிருக்க. ஏமாத்துறதை காட்டிலும் தோற்று போவது எவ்வளவோ மேலானது. அடுத்தவனை ஏமாற்றி ஒரு மனுஷன் நல்லா இருக்கானா அவன் பாவத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். ஆனால் நீ யாரையும் ஏமாற்றாம உன் வாழ்க்கையில் நல்லபடியாக சுயமாகவே உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி தர்றேன். அழகான நாட்கள் உன்னை தேடி வராது.
நீயாகத்தான் அதை நோக்கி நகர்ந்து போக வேண்டும். தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வந்து பேசும் உறவுகளுக்கு மத்தியில அன்புக்காகவும் உன்னுடைய நல்ல நலனுக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் உன்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு சிலர் உன் கூடவே இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை பெற்ற நீ வரம் வாங்கிட்டு பிறந்திருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. நல்ல மனிதர்கள் இப்போதெல்லாம் யாருடைய வாழ்க்கையிலும் இருப்பதே இல்லை. ஆனால் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரயோஜனம் இருக்குது, புண்ணியம் கிடச்சிருக்குன்னா நீ சந்தோஷப்பட்டு நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கிட்டு கெட்ட மனிதர்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. சில மனிதர்கள் ஏண்டா இவங்க நமக்கு உறவுகளாக இருக்காங்கன்ற அளவுக்கு யோசிக்க வைப்பாங்க. சில உறவுகள் நம்ம போய் பேசுறதுக்கு எப்போ பேச முடியும்னு ஆசையாக ஏங்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள நல்லது நினைக்கக்கூடிய நன்மையான மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. அது நிச்சயம் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என் செல்வமே. எப்பவுமே எல்லாருக்கும் ஆசைப்படுற எல்லா விஷயமும் நடந்துடாது. அதுக்காக ஆசைப்படாமல் இருக்க முடியுமா என்ன? நீ ஆசைப்படு. ஆசைப்பட்டா மட்டும்தான், அதற்கான முயற்சிகளை நீ செய்யும்போது மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்போதும் யார் மனசும் உடையும்படியாகவோ காயப்படும்படியாகவோ நீ எந்த வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது. எதை பேசுகிறதா இருந்தாலும் என்ன செய்கிறதா இருந்தாலும் அது யாருக்கும் கஷ்டத்தை தராதவாறு துன்பத்தை தராதவாறு நீ பார்த்து நடந்துக்கோ. யார் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சியோ அவங்க வேணா உன்னை மறக்கலாம். ஆனால் நீ யாருக்காக கவலையை நினச்சி அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நினச்சி அழுதாயோ அவர்கள் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டாங்க. அதற்குரிய நன்மையையும் நான் உனக்கு கொடுப்பேன். அவங்களும் உன் மேலே உண்மையான பாசத்தோடு இருப்பாங்க. ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்றதுக்காக சந்தோஷப்படுறதை காட்டிலும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிய வரும்போது அதற்காக ஆறுதல் சொல்வதும் உதவி செய்கிறதும் மிக பெரிய விஷயம் அல்லவா? நீ வாழ்க்கையில் மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து கேள்விப்பட்டதை விட நீ வாழ்க்கையில் பார்த்து அடைஞ்ச கஷ்டங்கள் தானே அதிகம். இனிமேலாவது எந்த கஷ்டத்தையும் யாருக்கும் நம்ம கொடுத்துடக்கூடாது. நம்ம மூலமாக யாரும் வருத்தப்படக்கூடாதுன்றத புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு எல்லாமுமாக உன் வாழ்க்கையில் நான் இருந்து நடக்க வேண்டிய விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் மாற்றம் ஒன்றுதான் மாயம் இல்லாதது, மற்ற எல்லாமே மறைஞ்சு போகக்கூடியது. மாற்றங்கள் எது வந்தாலும் உன் வாழ்க்கையில் எது மாறினாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் நீ தேடினதையும் எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டு கேட்டதையும் கூட இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். எப்போதும் காது குத்துனதுக்கான அடையாளமும் மூக்கு குத்துனதுக்கான அடையாளமும் ஒரு மனிதனின் முகத்தில் நல்லா தெரியும் தானே. ஆனால் ஒரு மனுஷன் இன்னொருத்தன் முதுகில் குத்துனானா அதுக்கு எந்த அடையாளமும் தெரிய போவதில்லை. நீயாகவே தான் கூட இருக்கவல்ல யார் துரோகி, எப்போ யார் எப்படி முதுகில் குத்துவாங்கன்றத புரிஞ்சு தெரிஞ்சு தப்பிச்சுக்கணும் என் செல்வமே. நீ செஞ்சது சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த அப்பன் முருகன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தருவேன். அதுவே நீ செய்தது தவறாக இருக்கு, தப்பான காரியங்களை செய்கிறனா அதற்காக உனக்கு புத்தி சொல்லவும் தண்டனை கொடுக்கவும் கூட நான் தயங்க மாட்டேன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமா இருக்கும் இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். எப்போதும் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைக்காத. சில பேர் நல்லவங்கன்ற போர்வையில் கெட்டவனா மிக மோசமான மனசு உள்ளவனா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பவுமே உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ வாழும்போது உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் போட்டி முகங்களையும் பொறாமை குணங்களையும் சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். நீ கொஞ்சம் முன்னேறினாலும் இந்த உலகம் உன் காலை இழுத்து வாரிவிட தயாராக எதையாவது சொல்லிக்கிட்டும் தடங்களை செஞ்சுக்கிட்டும் தான் இருப்பாங்க. நீதான் அதை தாண்டி முன்னேறி போகணும். உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேரையும் பார்க்கும்போது உனக்கு நன்றி சொல்ல தோணவில்லையா? உன்னை விட கஷ்டப்படுறவங்க இந்த பூமியில் இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ எப்போதும் நன்றி சொல்ல பழகு. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளையும் நீ பேசுகிற வார்த்தைகளையும் சரியான முறையில் நீ பயன்படுத்தினாலே கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிட முடியும். எப்பவும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு அளவோட பழகு. எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு பழகணுன்றத ஒரு எல்லைகள் வச்சுக்கிட்டு நீ பழகும் போதும் பேசும்போதும் அங்கு பிரச்சனைகள் வராது என் செல்வமே.
எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும், என்னதான் உண்மையா இருந்தாலும் கூட, இந்த உலகத்துல உனக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகும்போது தான் நாளைக்கு எந்த தொந்தரவும் பிரச்சனையும் இல்லாம உன்னால காலம் முழுவதும் நிம்மதியாக வாழ முடியும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப அன்பா இருந்தீனா உன்னை உலகம் ஏமாளின்னு சொல்லும். எல்லாருக்கும் உண்மையா இருந்தீனா உன்னை முட்டாள்னு சொல்லுவாங்க. அதுவே நீ நல்ல பிள்ளையாக நடிச்சா உன்னை நல்லவன்னு சொல்லி பாராட்டுவாங்க. உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை முட்டாள்னு சொல்லுகிற இதே உலகம் நடிச்சா மட்டும் நல்லவன்னு சொல்லுதே நினைச்சு நீ நடிக்கணும்னு யோசிக்காதே. என் அன்பு பிள்ளையான நீ எல்லாருக்கும் உண்மையாயிரு, நல்ல பிள்ளையாரு. ஆனா அதை வெளிக்காட்டிக்க வேணாம். நீ நல்ல பிள்ளை என்பதை வெளிக்காட்டும் பொழுதுதானே இந்த உலகம் உன்னை ஏமாற்ற துடிக்கிறது. நீ எப்போதும் நேர்மையாயிரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் யாரையும் ஏமாற்றாம நம்பிக்கையோடு தைரியமா துணிவா உன்னை நீ காப்பாத்திக்கும் போது எல்லாமே நல்லதாக நடக்கும். எப்படி இல்லாம வாழணும்னு ஆசைப்பட்டு இப்போது எப்படியாவது வாழ்ந்தா போதுன்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன். எப்போதும் உன்னை ஏமாற்றுபவர்களையும், நீ கஷ்டப்படும் போது உன்னை மதிக்காதவர்களையும், உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்திட்டு தூக்கி எறிபவர்களையும் உன் வாழ்க்கையில சேர்க்காத, கூட வச்சுக்காத என் செல்வமே. நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் கூட இந்த உலகத்துல உனக்குன்னு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. அதனால உதவி செய்யறதோட நீ நிறுத்திக்கோ. உதவி செய்யறது நல்ல விஷயம். ஆனா அந்த உதவி அவங்க திரும்ப செய்வாங்கன்னு நினைக்கிறது சரி கிடையாது. செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. அதை திருப்பி செய்வாங்களான்னு எதிர்பார்த்தினா கண்டிப்பா ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்சாலும் இந்த உலகத்துல யாரும் உனக்கான நல்லதை நினைக்க மாட்டார்கள் தான். அதற்காக நீ வருந்தாதே. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காம நீயாக உனக்காக உன் வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ தோத்து போகவே மாட்ட. பணம்தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த மனிதர்களிடம் நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்து. இந்த பூமியை தவிர வேற எந்த இடத்திலும் பணம் செல்லுபடி ஆகாதுன்றது. உனக்கான எது நல்லதோ, உனக்கு எது விருப்பமோ அதை நடத்தி கொடுக்கதான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச வந்தேன். யார் என்ன செஞ்சாலும் சரின்னு நீ பொறுத்து போனினா இந்த உலகம் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. அதுவே ஏன் இப்படி செய்றீங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்கும்போது உன்னை கெட்டவன்னு சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் காதுல வாங்கிக்காத. உன்னுடைய உழைப்பை எல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு உன்னை நல்லா அவங்க காரியத்துக்கு வேலை செய்ய வச்சு உன்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதையெல்லாம் பறிச்சுக்கிட்டு நாளைக்கு உன்னையவே தப்பான ஆளு, தவறான ஆளு, தப்பு செஞ்சவன், குற்றவாளின்னு குறை சாட்டக்கூடிய இந்த உலகத்து மனிதர்களை நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இந்த மனிதர்களும் இந்த உலகமும் இப்படி தான் இருப்பாங்க. நீ தான் அவங்க அப்படி பேசும்போது அவங்கள விட்டு விலகி நிற்கவும் ஒதுங்கி நிற்கவும் தயாராக இருந்துக்கணும். உதவி செய்கிற வரைக்கும் நீ நல்லவனா எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவங்க வேலை முடிஞ்சிச்சு, காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னையவே தப்பானவன், தவறான ஆள்னு சொல்லும்போது நீ ஏன் கவலைப்படுற? அவங்கள விட நீ ஒன்றும் மோசமான ஆள் கிடையாது. உன் நல்ல மனசுக்கு நிச்சயம் நீ நல்லா இருப்ப. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நானே நடத்தி முடிப்பேன்.